ஈவினிங் டு ஆல். ஸோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா, துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர், எண்ணான்றும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர். அதாவது துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர், எண்ணான்றும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர். அதாவது உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்ல. ஒருவர் தூக்கத்தில் இருக்கும் போது அவர் இறந்ததுக்கு சமம் அப்படிங்கிறாரு. சோ அந்த மாதிரிதான் அவருடைய செயல்பாடு எதுவுமே இல்லாதனால அவர் இறந்தவராக கருதப்படுகிறார். அவ்வாறே கல் உண்பவரும் நஞ்சு உண்பவராவர். கல் அப்படின்னா நம்ம இன்னைக்கு அது நல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம், தென்னங்கள் பழங்கள்லாம் சொல்றாங்களே, அதே மாதிரி இன்றைக்கான மதுபானத்தை உண்பவர்கள் நஞ்சு உண்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்போ கல் உண்பவர் நஞ்சு உண்பதற்கு சமம். மதுபானம் நாம் சிறிது சிறிதாக நம்முடைய செல்களை அழித்து வருகிறது என்பதுதான் மருத்துவ ரீதியான உண்மை. அதை திருவள்ளுவரும் கூறுகிறார். கல் உண்பவரும் நஞ்சு உண்பவரே அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லியிருக்கார். அந்த கல் உண்றதே தென்னங்கள் பணங்கள் சாப்பிடுறதே தவறு அப்படின்னு சொல்லி சொன்னவர் இப்போதைக்கு திருவள்ளுவர் இருந்தால் கண்டிப்பாக இது போன்ற மதுபானங்களை அனுமதிக்க மாட்டார். சரியா? ரைட். அதாவது துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர், எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர். சரியா? வாங்க. நாடாளுமன்றத்தில் தொடரும் அமளி. மீண்டும் மீண்டும் நம்மளுடைய வரிப்பணம் வீணாக செலவிடப்படுகிறது. நாடாளுமன்றம் இரு அவைகளிலும் நேற்று ராஜ்யசபால மிகப்பெரிய அளவுக்கு அமளி நடந்திருக்கு, சரியாக நடைபெறவில்லை. மக்களவை ஓரளவுக்கு ஸ்மூத்தா நடத்திருக்காங்க. ஆனா அங்கேயும் சில நிகழ்வுகளுக்கு பிறகுதான் கொஞ்சம் ஸ்மூத்னஸ்க்கு வந்திருக்குது. ஆனா நாடாளுமன்ற ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அந்த 12 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணதை என்னால வாபஸ் பெற முடியாது. அது சஸ்பெண்ட் தான். ஏன்னா அவங்க நாடாளுமன்றத்தின் அந்த மரபை மீறிவிட்டார்கள். அதனால அவங்கள நான் திரும்ப ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிறத குடியரசு துணைத் தலைவர், அது இல்லாம ராஜ்யசபாவின் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் மறுத்துள்ளார். அதற்கு பிறகு மதியத்துக்கு மேல மாநிலங்களவை நண்பகலுக்கு மேல அதை நடத்தியதே துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தான் அதை நடத்தியிருக்கார். அவர் இவங்க நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்து துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நடத்திருக்காரு. அப்பவும் சரியாக நடைபெறவில்லை. சரியா? இது போன்று அமளியிலே நம்முடைய நாடாளுமன்றம் சென்று கொண்டிருக்கிறது. சரியா? தென் எவ்வளவு பணம் இருந்தாலும் போதாது, உலகளவில் வாழ அதிக செலவாகும் நகரங்கள் பட்டியலில் டெல் அவிவ், இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த, இஸ்ரேல் நாட்டின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்டர்ஸ் சொல்லக்கூடியதா டெல் அவிவ். சரியா? நிர்வாக தலைநகரம் சொல்லுவோம். அந்த நகரம் தான் அதிக செலவாகும் நகரங்கள் பட்டியல்ல முதலிடத்தை பிடித்துள்ளது. கடந்த வருடம் பாரிஸ் மற்றும் சிங்கப்பூர் இவர்கள் இருவரும் முதலிடத்தை பிடித்திருந்தார்கள். இப்ப இந்த 2 நகரமும் 2வது 3வது இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் டெல் அவிவ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் நாட்டின் நகரம் முதல் இடத்தில் உள்ளது. அதிக செலவாகும், அதாவது வாழ்க்கை நடத்துவதற்கு அதிக செலவாகும் நகரங்கள் பட்டியல்ல முதலிடம். ஏன் இது வந்துடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டின் நாணயமான ஷேக்கல் அதிக அளவுக்கு மதிப்பு வாய்ந்ததாக மாறியதால் இந்த போக்குவரத்து செலவு இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது 3வது இடம் லாஸ்ட் இயர் இருந்த பாரிஸ் சிங்கப்பூர் தான் இருக்குது. அதே போன்று செலவு குறைவான நகரம் அப்படின்னு சொல்ல போனா டமாஸ்கஸ், சிரியா நாட்டின் தலைநகரமான டமாஸ்கஸ். இது மேற்காசிய நாடுதான். கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு பக்கத்திலே தான் சிரியாவும் இருக்குது. ஆனா இந்த இரண்டுமே பக்கம் பக்கம் நாடுகளாக இருந்தாலும் ஒரு நாடு உலகிலேயே அதிக செலவாகும் நகரங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது டெல் அவிவ். இன்னொன்னு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிரியா பாத்தீங்கன்னா உலகிலேயே குறைவான செலவு நகரமாக உருவெடுத்துள்ளது. சரியா? டமாஸ்கஸ் சிரியா குறைந்த செலவாகும் நகரம். அதே போன்று இந்த பட்டியலில் அகமதாபாத், இந்தியால இருந்து ஒரே ஒரு நகரம் மட்டும் இடம்பெற்றுள்ளது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத், குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் தான் 7ஆம் இடத்தை பிடித்துள்ளது குறைவாக செலவாகும் நகரங்கள் பட்டியல்ல. சரியா? ரைட். இதை பற்றியான செய்தி தான் இதுல ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. உலகில் வாழ்வதற்கு அதிக செலவாகும் நகரங்களில் இஸ்ரேல் உள்ள டெல் அவிவ் முதலிடம் பிடித்துள்ளது. உலக நாடுகளில் பெரிய நகரங்களில் வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரம் குறித்தும்
வாழ்வதற்கான செலவுகள் குறித்தும் 173 நகரங்களில் உலக பொருளாதார நிபுணர் குழு ஆய்வு நடத்தி தான் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். பாகிஸ்தானின் கராச்சி வந்து 6வது இடத்துல இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் 10 ஆண்டுகளில் 1160 யானைகள் படுகொலை செய்யப்பட்டு இறந்துள்ளது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஆயுட்காலம் முடிந்து இறப்பது என்பது வேறு, விபத்துக்களில் இறப்பது என்பது வேறு. அதுதான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்தியாவில் பல்வேறு காரணங்களால் கடந்த 10 ஆண்டுகளில் 1160 யானைகள் கொல்லப்பட்டுள்ளன அப்படின்னு RTL கேட்டு ரிப்போர்ட் வாங்கியிருக்காரு ஒரு சமூக ஆர்வலர். அதன் அடிப்படையில் 2020 டிசம்பர் 31ஆம் தேதி வரை கடந்த 10 ஆண்டுகளில் 186 யானைகள் ரயில் மோதி இறந்துள்ளன. ரயில் மோதியே இறந்திருக்குது. அதிகபட்சமாக அசாம் மாநிலத்தில் 62 யானைகளும் தமிழகத்தில் 5 யானைகளும் அடங்கும். மின்சாரம் தாக்கி 741 யானைகள் இறந்துள்ளன. இதிலும் அதிகபட்சமாக ஒடிசா 133 யானைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து 93, விஷம் வைத்து யானைகள் அதிகமான பேர் வந்து கொண்டிருந்தாங்க. இதுல வந்து அதிகபட்சமாக அசாம் மாநிலத்தில் வந்து 32 யானைகள் கொல்லப்பட்டுள்ளன. ஸோ இந்த மாதிரி வந்து யானைகள் அதிக எண்ணிக்கையில் கொல்லப்பட்டு வருகிறது. ஸோ அசாம்ல தான் அதிகமாக கொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பொதுவாக சொல்லியிருக்காங்க. அதே போன்று யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதலிடம் வகிப்பது கர்நாடகா என்பதும் குறிப்பிடத்தக்கது. கர்நாடகால 6049 யானைகள், அசாம்ல வந்து 5719 யானைகள், கேரளாவில் 5706 யானைகள், தமிழகத்தில் 2761 யானைகள் உள்ளன என்பதுதான் இந்த டேட்டா. சரியா? யானைகள் அழிப்பது காடுகளை அழிப்பதற்கு சமம். யானைகள் அழிக்கப்பட்டால் காடுகள் அழியும், காடுகள் அழிந்தால் மனித இனம் அழிந்துவிடும். அதனால யானைகளை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நவீனம் ஆகிறது புனித சார்ஜ் கோட்டை பேரவை கூடம். ஸோ வந்து கடந்த முறை வந்து என்ன பண்ணாங்க, கடந்த 2 வருடமாக 1.5 வருடமாக கலைவாணர் அரங்கத்தில் வச்சுதான் வந்து பேரவை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் எதற்காக அப்படின்னா வந்து இந்த கொரோனா வந்ததால் இட வசதி பற்றாம வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கலைவாணர் அரங்கத்தில் வச்சு நடத்திப்பாங்க. இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா இந்த காகிதம் இல்லாத பேரவை, எல்லாமே காகிதமே பயன்படுத்த மாட்டாங்க தமிழக பேரவையில். அந்த மாதிரி நடத்துவதற்கான முழு ஏற்பாடுகளையும் புனித சார்ஜ் கோட்டையில மறுபடியும் தொடங்கி இருக்கிறது தமிழக அரசு. 1921 முதல் 37 வரை நடந்த அந்த முதல் மெட்ராஸ் மாகாண பேரவை கூட்டம் எங்க நடந்துச்சுன்னா இந்த புனித சார்ஜ் கோட்டையில் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ வந்து நீண்ட காலம் அங்கதான் நடந்துச்சு. சில காரணங்களுக்காக அப்பப்போ மாத்திருப்பாங்க. ஸோ லாஸ்டா வந்து கலைவாணர் அரங்கத்திலிருந்து மறுபடியும் எங்க போகுது, புனித சார்ஜ் கோட்டைக்கு போகுது. அந்த அவையை வந்து புதுப்பிச்சுட்டு இருக்காங்க தமிழக அரசு. சரியா? சென்னை மும்பை அதிவிரைவு ரயிலின் 100ஆண்டு விழா கொண்டாட்டம். சென்னை மும்பைக்கு இடையே வந்து 1921ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி வந்து மெட்ராஸ் பாம்பே விரைவு பாசஞ்சர் ரயில் வந்து முதல் முறையாக இயக்கப்பட்டது. ஸோ அது இயக்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை வந்து சென்னையில வந்து கொண்டாடி இருக்காங்க. அந்த தினம் தான் 100ஆண்டு விழா கொண்டாட்டம். அந்த ரயில் வந்து பாம்பே மற்றும் மெட்ராஸ் 2 நகரங்களையும் இணைக்கக்கூடியது. இது 1930 மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து விரைவு ரயிலா கூட மாத்தி இப்போ அந்த ரயில் வந்து மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் சென்னை சென்ட்ரல் அதிவிரைவு ரயில் என்ற பெயரில் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை. சரியா? உக்ரைன் மீது படையெடுத்து ஆக்கிரமிக்க ரஷ்யா ஆயத்தமாகி வருவதாக அச்சம் எழுப்பியுள்ளது அமெரிக்கா மற்றும் உக்ரைன். ஆனால் ரஷ்யா இன்னொரு பக்கம் இருந்து அப்படிலாம் இல்லவே இல்லைங்க, அவங்களுடைய உள்நாட்டு சண்டை. எப்படி இந்தியா பாகிஸ்தான் சண்டையில வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல பயங்கரவாதிகளை வந்து மறைமுகமாக பாகிஸ்தான் ஆதரிக்கிறதோ அதே போன்று உக்ரைன் நாட்டின் கிழக்கு பகுதியில, தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியிலையும் இங்க இந்த பகுதி, இந்த ரெட் மார்க் காட்டியிருக்கூடிய இந்த பகுதியிலையும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து பயங்கரவாதிகள் மாதிரி அந்த உள்நாட்டு கிளர்ச்சியாளர்கள் உள்நாட்டு கிளர்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கு ரஷ்யா தான் ஆயுத சப்ளைல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி செய்தாலும் நாங்கள் அதற்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல. ஏன்னா இதை ஒட்டி இருக்கக்கூடிய நாடு அண்டை நாடு ரஷ்யா. இந்த நாடு தான் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அதே போன்று 2014ஆம் ஆண்டு வந்து இந்த காஸ்பியன் சீன்னு சொல்லக்கூடிய காஸ்பியன் சீல இது வந்து பிளாக் சி கருங்கடல் சொல்றோம்ல, இந்த கருங்கடலுக்குள்ள ஒரு தீபகற்பம் இருந்துச்சு, கிரிமியா தீபகற்பம் சொல்லி. அந்த தீபகற்பத்தை வலுக்கட்டாயமாக
இந்த உக்ரைன் நாட்டிடமிருந்து புடுங்கியது. அதன் காரணமாகத்தான் G8 நாடுகளாக இருந்தது G7 நாடுகளாக மாறியது. ரஷ்யா வந்து அதுல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அமெரிக்கா ரஷ்யாவின் மீது பொருளாதார தடை விதித்தது. இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் பிறகு மீண்டும் ரஷ்யா வந்து இந்த உக்ரைன் ஆல்ரெடி கிரிமியாவை புடுங்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த கிழக்கு பகுதியை புடுங்குவதற்கும் ரஷ்யா மறைமுகமாக இந்த உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவளித்து வருகிறது. அத வந்து உக்ரைன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ரஷ்யாவும் நம்மளும் வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம், பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாட்ட சொல்றாங்க. ஆனா ரஷ்யா எங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சண்டையும் இல்லைங்க, வந்து சண்டையே வந்து உங்க நாட்டுக்குள்ளேதான் சண்டை அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து என்ன பண்ணுது, எஸ்கேப் ஆகுது. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, இல்ல இல்ல இது கண்டிப்பா ரஷ்யாவுடைய தூண்டுதல் தான். ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் சீனா. இது போன்று அமெரிக்காவுக்கு இரண்டு எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இந்த இரண்டு பேருமே வந்து இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள், ஆனால் அமெரிக்கா வலதுசாரி சிந்தனை உள்ள நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாருடைய கொள்கையை உலகில் நிலைநிறுத்துவது என்பதுதான் தற்போதைய போட்டி. அந்த போட்டி வெல்வது யார் என்றால் பொருளாதாரம், பணம் தான் வெல்லும். சரியா? ரைட். இதுலதான் சொல்லியிருக்காங்க பாருங்க, உக்ரைன் மீது படையெடுத்து ஆக்கிரமிக்க ரஷ்யா ஆயுத்தமாகி வருவதாக அச்சம் எழுந்துள்ள சூழலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் அதிபர் வெலோதிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அழைப்பு விடுத்துள்ளார். சரியா? ரைட். ஆனா இவங்க வந்து அதுக்கெல்லாம் நாங்க வந்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் தென்சீன கடல் பிரச்சனை, இங்க உக்ரைன் நாட்டுக்குள்ளே வந்து கருங்கடலுக்குள்ள ரஷ்யா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இதை புடுங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேர்ல்டு லெவல்ல வந்து பாலிடிக்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. தென் தமிழகத்தில் 3 இடங்களில் இந்து சமய அறநிலையத்துறை கல்லூரிகள். தமிழகத்துல வந்து ஆல்ரெடி பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில வந்து இந்து சமய அறநிலையத்துறை என்னப்படுது, கல்லூரிகளை உருவாக்கி இருக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு கல்லூரியை உருவாக்கிட்டாங்க சென்னை கொளத்தூர்ல. இப்போதைக்கு வந்து 3 இடங்கள்ல வந்து கல்லூரியை தொடங்கி வச்சிருக்காரு தமிழக முதல்வர். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒட்டஞ்சத்திரம், அடுத்து பாத்தீங்கன்னா வந்து விளாத்திக்குளம், அதற்கு அடுத்து வந்து புது புளியம்பட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அது வந்து திருச்செங்கோடு அருகே உள்ளது. இந்த 3 இடங்களிலும் கல்லூரிகள் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக தொடங்கப்பட்டுள்ளது. சரியா? மெக்சிகோ நாட்டின் லியோன் நகரில் நடைபெற்ற 20வது சர்வதேச பலூன் கண்காட்சியில் இந்திய சுற்றுலாத்துறையின் பெருமையை நிலைநாட்டும் விதமாக தேசிய கொடியின் வர்ணத்தில் அமைக்கப்பட்ட ராட்சச பலூன், இதுல வந்து தமிழக சுற்றுலாத்துறை சார்பாகவும் அந்த அமைச்சர் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதிவேந்தன் அவர் வந்து கலந்திருக்காரு. அதான் வந்து போட்டோ பிடிச்சு போட்டிருக்காங்க. இதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ்ல. சரியா? ஹோண்டுராஸில் முதல் பெண் அதிபர். ஹோண்டுராஸ் அப்படிங்கிறது வந்து மத்திய அமெரிக்க நாடு, அதாவது வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையே வந்து பசிபிக் பெருங்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் பிரிக்கக்கூடிய ஒரு தீவு பகுதி தான். அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து ஹோண்டுராஸ் அப்படின்னு ஒரு நாடு. இந்த நாட்டில் முதல் முறையாக ஒரு பெண் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதை கடந்த 12 ஆண்டுகளாக வலதுசாரி கட்சி தான் வந்து ஆட்சி செய்து வந்தது. இப்ப இந்த பெண் அதிபர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இடதுசாரி கட்சியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை பற்றிய செய்தி என்ன அப்படின்னு பாருங்க. லத்தீன் அமெரிக்க நாடான ஹோண்டுராஸில் கடந்த 12 ஆண்டுகளாக வலதுசாரி கட்சி ஆட்சி செய்தது. அவருடைய அதிபராக நஸ்ரி அஸ்புரா அவங்க தான் வந்து தொடர்ந்து இருந்தாங்க. அவரை எதிர்த்து இடதுசாரி கட்சியான சுதந்திர கட்சியின் சார்பில் சியோமாரா காஸ்ட்ரோ அப்படிங்கிறவர் வந்து போட்டியிட்டார். இவர் இப்பொழுது வெற்றி பெற்றுள்ளார். 53% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். 12 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த நாட்டில் இடதுசாரி கட்சி ஆட்சியை பிடித்தது. மேலும் இந்த வெற்றியின் மூலம் ஹோண்டுராஸ் நாட்டின் முதல் பெண் அதிபர் என்ற பெருமையை சியோமாரா காஸ்ட்ரோ பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் சித்தா தினம் கவுண்ட் டவுன் துவக்க விழா. சித்தா தினத்தை வந்து எப்படி கொண்டாடுறது அப்படிங்கறதுக்கான அந்த கொண்டாட்ட விழாவை வந்து தொடக்கி வச்சிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தாம்பரத்துல சித்த மருத்துவ நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்துலதான் தொடக்கி வச்சிருக்காங்க. இந்த தேசிய சித்த மருத்துவ தினம் யாருடைய பிறந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 18 சித்தர்களில் முதன்மையானவர் வந்து அகத்தியர். அவருடைய பிறந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அது டிசம்பர் மாதம் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தை அன்றுதான் அந்த தேசிய சித்தா தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில இது 2017ஆம் ஆண்டுல இருந்து இந்த தேசிய சித்தா தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இத வந்து 2017ல இத அறிவிச்ச அமைச்சகம் வந்து ஆயுஷ் அமைச்சகம். இந்த வருஷமும் வந்து அதே மாதிரி டிசம்பர் 23ஆம் தேதி இந்த ஆயில்ய நட்சத்திரம் வருவதால் அந்த தினம் தேசிய சித்தா தினமாக அனுசரிக்கப்பட உள்ளது. அதற்கான கவுண்ட் டவுன் வந்து
இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது 5வது தேசிய சித்தா தினம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரியா? தெலுங்கில் 3000 பாடல்கள் எழுதிய சீதாராம சாஸ்திரி காலமானார். இதுக்கு வந்து பிரதமர் மோடியில இருந்து எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. சரியா? இவர் வந்து தெலுங்கில் பாடலை எழுதியவர். தெலுங்கானா மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த தெலுங்கு திரைப்பட பாடலாசிரியர் சீதாராம சாஸ்திரி நுரையீரல் புற்றுநோய் காரணமாக ஹைதராபாத் தனியார் மருத்துவமனையில் காலமானார். இவர் விஸ்வநாத் இயக்கிய ஜனனி ஜென்மபூமி அப்படிங்கிற படத்துல அறிமுகமான இவர் அதுலதான் பாடல் எழுத ஆரம்பிச்சார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார் 2019. இதற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இன்று என்னென்ன தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் டிசம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அதே போன்று வந்து பன்னாட்டு அடிமை ஒழிப்பு தினம் இந்த டிசம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. தென் உலக கம்ப்யூட்டர் கல்வி அறிவு, அதாவது கணினி கல்வி அறிவு தினமும் இந்த டிசம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படும். இந்த 3 தினமும் இன்றைய நாள் அனுசரிக்கப்படுகிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. சரியா? ரைட். இதற்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் அப்படிங்கிறது முதல் ஆன்சர். அடுத்து 1921ஆம் ஆண்டு முதல் 1937ஆம் ஆண்டு வரை மெட்ராஸ் மாகாண பேரவையின் கூட்டத்தொடர் எங்கு நடைபெற்றது? புனித ஜார்ஜ் கோட்டை. மெட்ராஸ் பாம்பே விரைவு பாசஞ்சர் ரயில் எந்த ஆண்டு இயக்கப்பட்டது? 1921 டிசம்பர் 1. உக்ரைன் நாட்டில் இருந்து ரஷ்யா எந்த பகுதியை 2014ஆம் ஆண்டு வலுக்கட்டாயமாக பிடுங்கியது? கிரிமியா அப்படிங்கிற பகுதி. இது எங்க இருக்கு அப்படின்னா வந்து கருங்கடலுக்குள்ள இருக்கு, பிளாக் சீக்குள்ள இருக்கு. சரியா? இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் எங்கு கல்லூரிகள் திறக்கப்பட்டன? ஒட்டஞ்சத்திரம், விளாத்திக்குளம், புதுப்புளியம்பட்டி. 20வது சர்வதேச பலூன் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? லியோன், மெக்சிகோ நாட்டில். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் யானைகள் அதிக அளவில் இறந்த மாநிலம் அசாம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் யானைகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது? கர்நாடகா. ஹோல்டுராஸ் நாட்டின் முதல் பெண் அதிபர் சியோமரோ ஹாஸ்ட்ரோ. ஆண்டுதோறும் தேசிய சித்தா தினம் யாருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது? அகத்தியர் பிறந்த நாள். 5வது தேசிய தினம் தேசிய சித்தா தினம். இதுல சித்தா அப்படிங்கிற சேர்த்துங்க. எந்த நாள் அனுசரிக்கப்பட உள்ளது அப்படின்னா டிசம்பர் 23. சமீபத்தில் காலமான சீதாராம சாஸ்திரி 3000 சினிமா பாடல்களை எந்த மொழியில் எழுதினார் அப்படின்னா தெலுங்கு மொழியில். உலகளவில் வாழ்க்கை நடத்த அதிக செலவாகும் நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் டெல் அவீவ், இஸ்ரேல். உலகளவில் வாழ்க்கை நடத்த செலவு குறைவாக உள்ள நகரம் எது அப்படின்னா டமாஸ்கஸ், சிரியா. தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 2. டிசம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படும் பன்னாட்டு தினங்கள் எவை அப்படின்னா பன்னாட்டு அடிமை ஒழிப்பு தினம், உலக கணினி கல்வி அறிவு தினம். சரியா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளவுதான். மீண்டும் என்ன பண்ணலாம்? அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.